அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. ஐயா, நீங்க எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க. இந்த அரசியலை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த கம்யூனிசம் அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்ப நம்ம ம், நமக்கு சம்மதம் இல்லாத விஷயம் அப்படின்னு அதை நம்ம ஒதுக்கிட முடியாது. நான் அதை எப்படி பார்க்குறேன், அரசியல் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறம் ப்ளஸ் இயல் அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். அரசியல் அப்படின்னா, இந்த அரசு எப்படி இருக்கணும்னா அறம் சார்ந்து இருக்கணும். அதுக்காக தான் அறம் ப்ளஸ் இயல் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். இந்த அரசியல் அப்படின்னா, இந்த அரசியல் இல்லாமல் இங்கே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசாங்கம் வந்து நமக்கு போடுற வரிகளை எல்லாமே நம்ம கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அரசாங்கம் சார்ந்தே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவன் போடுற வரியை நம்ம கட்டுறோம். அதே போல அவங்க நம்ம கொடுக்குற வரி பணத்துல தான் அரசாங்கமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம யாரை சார்ந்து வாழுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்தை சார்ந்து, அரசியலை சார்ந்து தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் முடியல அப்படின்னக்குள்ள ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு ஒரு பணி செஞ்சு கொடுக்குறேன். ஒரு உணவு இல்லை, உணவு கொடுக்குறேன். உடை இல்லை, உடை கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அறம் சார்ந்தது தான். அதை என்ன சொல்றோம்? அறம் சார்ந்தது தான். அறத்துக்காக நான் இயங்கி இருக்கேன். அதுக்கு பேர் என்ன? அரசியல். இதை நான் இப்படி தான் பார்க்குறேன். ஆனால் கம்யூனிசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அதை பற்றி பேசக்குள்ள ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நம்ம கம்யூனிசத்தை பேசக்குள்ள ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆனால் இப்பொழுது எனக்கு தெரிந்த வரையில் இந்த நாட்டிற்கு தேவையான அரசியல்வாதிகள் யார் யார் வேண்டும் என்று நான் சொல்கிறேன் பாருங்க. காரல் மார்க்ஸ் திரும்பி வர வேண்டும். லெனின் திரும்பி வர வேண்டும். பிடல் காஸ்ட்ரோ திரும்பவும் வர வேண்டும். காமராஜர் திரும்பவும் வர வேண்டும். நேதாஜி திரும்பவும் வர வேண்டும். இப்படி ஒப்பற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த ஒப்பற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டை திருத்துவதற்கு ஒவ்வொரு நபரும் 10 உருவத்தில் வர வேண்டும். இந்த இந்த ஒவ்வொரு நபரும் 10 பேரா வரணும். அப்பதான் இந்த தமிழ்நாட்டை நம்மளால திருத்த முடியும் என்பது என்னுடைய